ஒவ்வொரு ஊரில் ஒரு ராமாயணம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு கம்ப ராமாயணம், வால்மீகி ராமாயணம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கம்ப ராமாயணம். கம்பன் மொழி திறமையானவர், மொழி வார்த்தை ஜாலங்கள் செய்யக்கூடியவர். கம்பன் தமிழுக்கு ஏற்ற மாதிரி ராமாயணத்தை அமைக்கிறார்கள். வால்மீகி ராமாயணத்தை இல்லாத விஷயங்கள் இருக்கிறது, இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமலும் இருக்கிறது. ஆனாலும் படிப்பதில் தவறில்லை. அதிலே ஒரு பக்கத்திலே கைகேயி என்று சொல்லக்கூடிய ராமனுடைய சிற்றன்னை சித்தி என்று சொல்லுங்கள், அவர்கள் தன்னுடைய கணவரிடம் 2 வரம் வாங்குகிறார்கள். கல்யாணத்தின் போது அவர் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டாரு. இந்த அம்மா வந்து ராமருடைய பட்டாபிஷேகம் அவர் அரசராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில், தசரதன் ஓய்வு பெற சூழ்நிலையில் இந்த அம்மா போய் தசரதர் கேட்கிறாரு, ஏங்க 2 வரம் என்ன ஆச்சுன்னு. அவர் என்ன வரம்னு கேட்கிறார். என் புள்ள பரதன் ஆள வேண்டும், ராமர் காட்டுக்கு போக வேண்டும் அப்படி என்று சொல்கிறார். சரி, ராமர் காட்டுக்கு ஏன் போகணும்? அவர் இங்கே இருந்தால் தொந்தரவு, எதிர்கட்சி தலைவரை உள்ளே வைத்தால் தான் நாங்கள் ஆட்சி செய்ய முடியும். அவரே எனக்கு சொத்து கொடுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவோம்? எங்கே போக வேண்டும்? ஆழிசூழ் உலகமெல்லாம், இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை எல்லாம் பரதனே ஆள. அப்போ இந்த கடலை தாண்டி எங்கேயாவது போய் காட்டுக்கு போ. காட்டில் போய் என்ன பண்ணணும்? தவம் பண்ணணும். எப்படி தவம் பண்ணணும்? ஜடாமுடி போட்டு பண்ணணும். எவ்வளோ நாள் கழிச்சு வரலாம்? நாளைக்கு போயிட்டு நாளைக்கு வர முடியாது. நம்ம மாதிரி பண்டிப்பூர் ஃபாரஸ்ட், முதுமலை ஃபாரஸ்ட் டூர் போயிட்டு வர மாதிரி 14 வருடங்கள் கழித்து வர வேண்டும். அதைத்தான் கம்பன் சொல்கிறார், 7 ஆண்டுகள் கழித்து வரணும். அப்போ அந்த 14க்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ், அதுக்கு என்ன முக்கியத்துவம்? உலகம் முழுதும் ஒரு விதி இருக்கிறது. ஒருவன் தன் சொத்தை பாதுகாக்கவில்லை என்றால், அதை பாதுகாத்து தன்னுடைய கையில் வைத்துக் கொள்ள வேண்டால், வேறு ஒருவன் அபகரித்தால், அந்த அபகரித்த நபரை வெளியே முறையிடால் 12 வருடங்கள் கழித்து அந்த சொத்து உங்களுக்கு கிடையாது. அதைத்தான் அட்வர்ஸ் பொசிஷன் என்று சொல்வார்கள், லா ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன் என்று சொல்வார்கள். அப்போ 14 வருஷம் என்று அந்த காலத்திலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவிலே 14 வருடம், இங்கிலாந்திலே 12 வருடம், இந்தியாவிலே 12 வருடம். 12 வருஷம் உங்கள் சொத்தில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். நீங்கள் பாட்டுக்கு ஒன்றும் பண்ணல. நான் குடுத்தனக்காரர்களை சொல்லவில்லை, உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாக தங்க சொல்கிறேன். அவன் 12 வருடம் கழித்து நீதிமன்றத்துக்கு சேர்ந்து இந்த சொத்தை என்னது சொல்ல முடியும். இதைத்தான் கைகேயி சொல்கிறார்கள், 14 வருடம் கழிச்சு திரும்பி வந்தா அந்த சொத்தை அவன் கேட்க முடியாது. அப்போ ஒரு சொத்தை இழப்பதற்கு 14 வருஷம் தான் வேணும். இப்போ ராமாயணத்தை பற்றி, ராமாயணத்துடைய கதாநாயகன் ராமரை பற்றி வழக்கு நடத்தக்கூடிய உச்ச நீதிமன்றம் படிக்கலையா? 500 வருடங்களாக மசூதி இருக்கிறது, 14 வருஷம் இல்லை 500 வருஷமா இருக்கு. உங்க விருப்பத்துக்கு விரோதமா இருக்கானே, அப்ப சொத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? இந்த கேள்வியை நீங்க கேட்க வேண்டும். சட்டம் என்பது உனக்கும் எனக்கும் ஒண்ணுதான், அதே சொத்துரிமை சட்டம் தான், அதே 12 வருடங்கள் தான். ஆனால் அங்கே ஒரு தீர்ப்பு நம்பிக்கையின் அடிப்படையில். இதைத்தான் நான் சொல்கிறேன், ஆபத்து. உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், உங்கள் நம்பிக்கை தான் ஆட்சியை உங்களுக்கு தரும் என்று சொன்னால், உங்கள் நம்பிக்கை தான் ஆட்சி நடத்துவீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆபத்தில் நாம் சொல்கிறோம். இதைத்தான் அம்பேத்கர் அவர்கள் உடைக்கிறார்கள். We the people of India give ourselves this constitution to constitute India as a sovereign, socialist, secular, democratic republic என்று சொல்கிறார். நாங்கள் மக்களாகிய இந்திய மக்களாகிய நாங்கள் இந்த நாட்டை இறையாண்மை பெற்ற சோசியலிச சமதர்ம குடியரசாக, ஜனநாயக குடியரசாக அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார். அப்போ சமதர்மம் என்று சொன்னால் எல்லா மதத்துக்கும் ஒரே ஈக்குவாலிட்டி. இதைத்தான் 25வது பிரிவிலே போட்டிருக்கிறார்கள். ஒருவருக்கும் தான் விரும்பும் மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கும், விரும்பும் மதத்தை பிறப்புவதற்கும், விரும்பும் மதப்படி நடப்பதற்கும் உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உரிமை அளித்திருந்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் எங்கே போவாங்க? அவங்க அப்பெல்லாம் மணிக்கைய. இதுதான் முக்கியமான பிரச்சனை. யாவரும் கேளியர் என்று சொன்னால் அது பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் என்று சொன்னால் யாவரும் கேளியர் அல்ல. 2 வருடங்களுக்கு முன்னால் இதே காசியிலே இந்து துறவிகள் மாநாடு நடத்துகிறார்கள். ஆன்மீகத்தை பற்றி பேசவில்லை, புராணங்களை பற்றி பேசவில்லை, இந்து தர்மத்தை பற்றி பேசவில்லை, இந்திய அரசியல் சட்டத்தை பற்றி துறவிகள் பேசுகிறார்கள். என்ன சொல்றாங்க? இந்தியாவுக்கு புதிய அரசமைப்பு சட்டம் வர வேண்டும். அந்த சட்டத்தோட பேர் என்ன? இந்துக்களுடைய சட்டம். அப்போ கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்கள் எங்கே போவாங்க? அவங்க எங்கேயும் போக வேண்டாம், அவங்க படிக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், ஆனால் ஓட்டு போட முடியாது. நேற்று கூட பத்திரிகையில் அறிக்கை விட்டிருக்கிறார்கள்,
நாங்கள் இந்த கருத்தை இந்தியா முழுவதும் பரப்புவோம். அப்ப ரெண்டு பிரச்சனை வருது. நமக்கு சமதர்மம் வேண்டும் என்றால் சனாதனம் ஒழிய வேண்டும். நமக்கு சுயாட்சி வேண்டும் என்றால், நமக்கு இந்தியாவிலே ஜனநாயக குடியரசு வேண்டும் என்றால் அங்கே இந்த மாதிரி சர்வாதிகாரத்துக்கு ஏற்பாடு இல்லை.